ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். திவ்யதேச திருநாம அனுபவத்திலே நாம் இப்பொழுது திருவரங்கத்தின் அடுத்த 2 பாசுரங்களை பார்க்கலாம். இந்த 2 பாசுரமும் நாச்சியார் திருமொழி 11வது பதிகம், அதில் 4வது பாசுரமும் 6வது பாசுரமும் அடியேன் தேர்ந்தெடுத்தேன். அதற்கு ஒரு முக்கியமான ஆகம காரணம் உண்டு. அந்த ஆகம காரணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் பாசுரம் 11:4 நாச்சியார் திருமொழியிலே, மச்சணி மாட மதிலரங்கர் வாமனனார் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற பிச்சை குறையாகி என்னுடைய பெய்வளை மேல் இச்சையுடையரேல் இத்தருவே போதாரே. இந்த பாசுரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. பெரிய பெருமாள் சந்நிதியில் பசுந்தேவர் அப்படின்னு ஒரு பேருடைய ஒரு சின்ன விக்கிரகம் இருக்கும், பெருமாள் விக்கிரகம். ஆண்டாள் அந்த பசுந்தேவரை இந்த பாசுரத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விக்கிரகம் இருக்கிறதற்கான காரணம், அதாவது இம்பார்ட்டன்ஸு, இதுக்கு அடுத்த பாசுரத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். நாச்சியார் திருமொழி 11:6 பாசுரம். கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டார் காவிரி நீர் செய்ப்புரளவோடும் திருவரங்கச் செல்வனார் எப்பொருட்கும் நின்றார்க்கும் எய்தாது நான் வரையின் சொற்பொருளாய் நின்றார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் குறிப்பிட்டது திருவரங்கச் செல்வனார் அப்படின்ற ஒரு திருநாமம். இந்த திருநாமத்துக்கான விசேஷத்தையும் பசுந்தேவர் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த பாசுரத்திலே இருந்த விசேஷத்தையும் நாம் சேர்த்து பார்க்கலாம். முன்னாடி எல்லாம் எப்படி ஒரு கோவில், அதாவது ஒரு திவ்ய தேசம் இல்லைன்னா ஒரு முக்கியமான கோவில் இருந்ததுன்னா அந்த ஊர் இல்லைன்னா அந்த கிராமம்னு வச்சுக்கலாம். அந்த ஊர் கிராமம் எல்லாமே அந்த கோவில், அதை சுற்றியுள்ள இடங்கள், வாழ்க்கை முறை, இது எல்லாமே அந்த கோவிலை சார்ந்து தான் இருக்கும். லைஃப் ஸ்டைல் லிட்ரலி டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பிள், இட்ஸ் ஈவெண்ட்ஸ், இட்ஸ் உற்சவம். அது மாதிரி இன்றைக்கும் கூட நம்ம கிராமங்கள்லாம் முக்கியமாக பார்க்கும் பொழுது அந்த உற்சவங்களின் போது அந்த ஊரிலே வேறு விசேஷங்கள் நடப்பதில்லை. உற்சவத்தினுடைய உபயதாரர்கள், உற்சவத்தை நடத்துகிறவா, கோவிலில் வேலை பார்க்குறவா எல்லாருமே, சில பேர் உற்சவம் நடக்கிறதுக்கு 48 நாட்கள் முன்னாடியே விரதமெல்லாம் இருப்பா. அப்புறம் கையில் காப்பு கட்டிப்பா. கையில் காப்பு கட்டிக்கும் பொழுது காப்பு கட்டினதுக்கப்புறம் ஊரை விட்டு வெளியே போக மாட்டா. யார் யார் காப்பு கட்டிக்கிறாளோ அவெல்லாம். ஏன்னா அந்த கோவிலை, உற்சவத்தை நடத்துறதுக்கு அவளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி அந்த ஊரை காப்பதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கோயிலுக்கும் அதனுடைய ஃபங்க்ஷனுக்கும், அப்புறம் அந்த கோவில் உள்ள எழுந்தருளிருக்கின்ற பெருமாளுக்கும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. இது ஆகமத்தில் வைகானச ஆகமத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. த்ருவம் து கிராம ரக்ஷார்த்தம் அர்ச்சனார்த்தம் து கௌதுகம் ஸ்நானார்த்தம் ஸ்னபனம் புரோக்தம் பல்யர்த்தம் பலிபேரகம் உற்சவம் ச உற்சவார்த்தம் பஞ்சபேரா பிரகீர்த்திதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. அந்த ஸ்லோகத்தில் அடியேன் இப்போ 3 வரிகளை மட்டும்தான் இப்போ விண்ணப்பம் பண்ணேன். அதாவது துருவம் து கிராம ரக்ஷார்த்தம், அதாவது கிராமத்தை காப்பாற்றுவதற்காக, ஊரை காப்பதற்காக துருவ பேரர் அப்படின்னு ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு சின்ன விக்கிரகம் இருக்கும். இந்த விக்கிரகத்துக்கு பேர் பேரர் அப்படின்னு பேர். அதே மாதிரி 2வது வரியிலே அர்ச்சனார்த்தம் து கௌதுகம், அதாவது பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்குன்னு கௌதுக பேரர் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பா. அதே மாதிரி 3வது ஸ்நானார்த்தம் ஸ்னபனம் புரோக்தம், நீராட்டத்திற்கு இந்த ஸ்நான பேரர். அப்புறம் பலிக்காக பல்யர்த்தம் பலிபேரகம், அதாவது பலிக்காக ஒரு பேரர். அப்புறம் கடைசியில் உற்சவம் ச உற்சவார்த்தம் அப்படின்னு, அதாவது கிராம ரக்ஷார்த்தம், அர்ச்சனம், ஸ்நானம், பலி, உற்சவம் என்ற 5 கோவில் காரியங்களுக்காக, ஊர் காரியங்களுக்காக 5 விக்கிரகங்கள். மூலவர், அந்த பெரிய உற்சவர் ஒருத்தர் இருப்பார். இன்னைக்கு அரங்கனை பார்த்தீங்கன்னா அரங்கன் மூலவர் இருப்பார், சைனிச்சன் இருப்பார். அப்புறம் நம்பெருமாள் நின்ற கோலத்தில் நமக்கு சேவை சாதிப்பார். அதை தவிர இன்னும் கோவிலில் அரங்கனுடைய கர்ப்ப கிரகத்திலேயே
சில கோயில்களில் பீடத்திலையும், சில கோயில்களில் பீடத்தில் இடம் இல்லைன்னா வெளியவும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே 5 விக்கிரகங்களாவது இருக்கும். இந்த 5 விக்கிரகங்களுக்கு பேர் வந்து பேரர் அப்படின்னு பேர். உதாரணத்துக்கு இப்போ அவபிருத ஸ்நானம் அப்படின்னு ஒரு உற்சவம்லாம் நீங்கள் தீர்த்தவாரின்னு சொல்றது உண்டு. தீர்த்தவாரி உற்சவத்தில் கலந்துருப்பேன். இந்த தீர்த்தவாரி உற்சவத்திற்கு முதல்ல பெருமாள், அதாவது பெரிய உற்சவர் வருவார். அவருடைய கூட சின்னதாக இன்னொரு உற்சவர் வருவார். இப்போ நீராட்டம் தீர்த்தவாரி ஆக்சுவலாக நடக்கும் பொழுது, அவபிருத ஸ்நானம் பண்ணும் பொழுது உற்சவரை கீழே கொண்டு வந்து ஜலத்தில் கொண்டு வந்து ஸ்நானம் பண்ணி வைக்க மாட்டார். அந்த சின்ன உற்சவரை எடுத்துட்டு வந்து அவருக்கு தான் ஸ்நானம் உண்டே தவிர பெரிய உற்சவருக்கும் மூலவருக்கும் ஸ்நானம் கிடையாது. அந்த இடத்துல தீர்த்தவாரியிலே கிடையாது. ஆக இந்த ஸ்நானத்திற்காக, அதாவது அவபிருத ஸ்நானம், இதுக்கு தமிழில் சொல்லணும்னா பெருமாளுடன் சேர்ந்து நம்ம எல்லாரும் ஊர்ல இருக்கிற நீர்நிலைகள்ல நீராட்டம் பண்ணும் பொழுது இந்த சின்ன பெருமாள் வருவார். இப்படி இந்த ஸ்நான பேரர், திருவ பேரர், 5 பேரர்கள் உண்டு. இவ எல்லாருமே பெருமாளுடைய பீடத்தில் இருப்பார். இப்போ போன பாசுரத்திலே பார்த்த பசுந்தேவரும் இந்த மாதிரி ஒரு பேரர் தான். இப்போ கோவிலில் தேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெருமாளோடு சேர்ந்து வந்த 5 உற்சவர்களில் ஒருத்தர் வருவார். இப்போ 2-3 கேள்விகள் வரும். முதல்ல இப்போ ரொம்ப பணக்கார கோவிலில் திவ்ய தேசங்களிலே கிட்டத்தட்ட 5 பேரர்கள் இருக்கிறது வழக்கம். திவ்ய தேசம் இல்லாமல் கொஞ்சம் சின்ன கோவிலாக இருந்தது, கோவில்களுக்கு அவ்வளவு வருமானம் இல்லை, விக்கிரகங்கள் இல்லைன்னா சில சமயம் என்ன பண்ணுவான்னா இருக்கிறதுல சில சமயம் 2 விக்கிரகம் தான் இருக்கும், சில கோவில்களில் 1 தான் இருக்கும். அந்த ஒரு விக்கிரகத்தை மட்டும் எடுத்துட்டு போவா. அந்த விக்கிரகமும் இல்லை அப்படின்னா அந்த கோவிலில் சுதர்சனர் இருப்பார், அவரை எடுத்துன்னு போவா. சுதர்சனர் இல்லாட்டா கூட எல்லா ஐயங்கார் கோவில்கள் அப்படின்னா பகவான் விஷ்ணு கோவில்னா ஸ்ரீ சடாரி இருக்கும். உற்சவர், பெரிய உற்சவர் எடுத்துன்னு வருவார். அவருக்கு ரெப்ரசன்டேட்டிவா ஸ்ரீ சடாரி தான் வந்து அவபிருத ஸ்நானத்துக்கு எடுத்துட்டு வருவார். இது எல்லா கோயில்களையும் இருக்கிறதுனால தீர்த்தவாரி கண்டிப்பாக நடக்கும் அந்த கோவிலில் உற்சவம் இருந்ததுன்னா. இப்போ இந்த தீர்த்தவாரிக்கு எடுத்து போகின்ற அந்த விக்கிரகத்துக்கு பேர் செல்வர் அப்படின்னு பேர். இது திருவரங்கத்துக்கு இருக்கின்ற செல்வர் அப்படின்றதுனால திருவரங்க செல்வன் அவருக்கு பேரு. திருவரங்கத்தில் மட்டும் வேற ஒரு விசேஷம் உண்டு. இந்த விபீஷணன் பெருமாளை அயோத்தியிலிருந்து லங்கைக்கு எடுத்துன்னு வந்த ஒரு பெருமாள் பேரு, அந்த விமானத்தோடு சேர்ந்து வந்த பேர் வந்து திருவரங்க செல்வன் பேர். ஆனால் இந்த செல்வர் வந்து வேற. இவர் வந்து திருவரங்கத்திலே இருக்கின்ற, அதாவது திருவரங்கத்து செல்வர், திருவரங்கத்திலேயே இருக்கின்ற அவபிருத ஸ்நானத்திற்காக பெருமாளுடன் சேர்ந்து போகின்ற செல்வன் திருவரங்க செல்வன் அப்படின்னு பேரு. இப்போ திருவரங்கத்துக்கு திருவரங்க செல்வன்னா மற்ற கோயில்களுக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருக்கா அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம பிரபந்த பாசுரங்களிலே ஆழ்வார் வந்து நமக்கு அற்புதமாக கைடன்ஸ் கொடுக்குறார். அதாவது நீங்க திருவேங்கடத்தில் அங்கேயும் ஒரு செல்வர் இருக்கார். நீங்க கிட்டக்க இருந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு செல்வர் இருப்பார். அந்த செல்வருக்கு பேரு வேங்கடத்துறை செல்வன் அப்படின்னு பேரு. நீங்க அதை வந்து ஆழ்வார் வந்து பெரிய திருமொழியில பாசுரத்திலே சொல்லிடுறார். அதாவது பெரிய திருமொழி 1:8 பதிகத்திலே கடைசி பாசுரத்துல செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடத்துறை செல்வனை அப்படின்னு அழகா சொல்லிடுறார். செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடத்து உரை செல்வன் அப்படின்னு. அப்ப திருவேங்கடத்திலே இருக்கின்ற பேரர் யாரு? இந்த திருவேங்கடத்து உரை செல்வன். திருவரங்கத்திலே இருக்கின்ற பேரர் திருவரங்க செல்வன். இதே மாதிரி இன்னொரு பேரர் பேரையும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பெரிய திருமடலில் திருச்சித்திரக்கூடம் அப்படின்னு, அதாவது தில்லை கோவிந்தராஜன் சந்நிதியில அங்கேயும் ஒரு செல்வர் இருக்கார். அந்த பெரிய திருமடல் பாசுரத்திலேயே அந்த வரி வருது. தென்தில்லை சித்திரகூட தென் செல்வனை. சித்திரக்கூடத்திலே இருக்கின்ற செல்வனுக்கு பேரு தென்தில்லை சித்திரக்கூடத்து என் செல்வன் அப்படின்னு. அங்க இருக்கிற செல்வனுக்கு பேரு சித்திரக்கூடத்து செல்வன். இதையும் ஆழ்வார் அழகாக பெரிய திருமடலிலே பாசுரங்களிலே நமக்கு அற்புதமாக காட்டி கொடுத்தார். அதனாலதான் அடியேன் வந்து இந்த பாசுரத்தை, அதாவது தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் என்ற பாசுரத்தை நம்ம பார்த்தோம். அது இன்னொரு முறை 11:6 காவிரி நீர் செய்ப்புரளவோடும் திருவரங்க செல்வனார் அந்த பாசுரத்திலையும் 2 முறை ஆண்டாள் குறிப்பிட்டார். ஆக அந்த செல்வனார் என்ற பெயர் கோவிலே இருக்கின்ற பேரர் விக்கிரகத்தை குறிப்பிடுவது என்பதற்காக அடியேன் இந்த பாசுரத்தை திருநாம அனுபவத்திலே குறிப்பிட்டேன். அடியேன் தாசன்.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.